ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யகாஷா ஆரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புட்டாஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இந்த ஆரி கிளாஸில் புட்டாஸ் எப்படி வைக்கிறதுன்னு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், சில்க் த்ரெட்டுக்கு அப்புறம் நம்ம ஜர்தோசி போகலான்னு நினச்சேன். ஆனால் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, புட்டாஸ் பற்றி வீடியோஸ் போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. சரி, நம்ம புட்டாஸ் பற்றி ஒரு வீடியோஸ் போட்டுருவோம் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் உங்களுக்காண்டி போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி நம்ம வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம புட்டாஸுக்கு சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கோம், 4 mm பீட்ஸ் எடுத்திருக்கோம், கோதுமை பீட்ஸ் எடுத்திருக்கோம். இந்த 3 வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸில் எப்படி புட்டாஸ் வைக்கிறதுன்னு பற்றி பார்ப்போம். அதுக்கு ஒரு சில்க் த்ரெட் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். 6 நீடில் 24 நீடில் பீட்ஸ் வைக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஒரு சுகர் பீட்ஸும் ஒரு 4 mm பீட்ஸ் வச்சு நம்ம ஒரு புட்டா வைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு புட்டாஸ் வைக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பாசி கீழே மட்டும் வச்சோம் இல்லையா, இப்போ மேலே ஒரு பாசி, கீழே ஒரு பாசி, நடுவில் 4 mm பீட்ஸ் வச்சு இதை ஒரு புட்டாவாக நம்ம வைக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் புட்டாஸுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம சென்டராக வச்சோம் இல்லையா, அதையே நம்ம 3 தான் வைக்கிறோம். பி ஷேப்புக்கு 1 கிராஸாக வச்சுட்டு, அதே மாதிரி இன்னொன்றையும் கிராஸாக வைங்க. அந்த சென்டரில் நடு சென்டராக ஒரு 4 mm பீட்ஸும் ஒரு சுகர் பீட்ஸும் வைங்க. இதுவும் புட்டாஸ்க்கு ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு 4 mm பீட்ஸை வச்சு இதை சுற்றி நம்ம பாசி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம இந்த பீட்ஸை சுற்றி பாசி வைக்கலாம். இது ஒரு புட்டாஸுக்கு நல்லாயிருக்கும். நம்ம அந்தந்த ப்ளவுஸுக்கு தேவையான இடத்துல எப்படி புட்டாஸ் வைக்கணுமோ நம்ம அதை சூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம சுற்றி பாசி வச்சுருக்கோம் இல்லையா, இதே மாதிரியே நம்ம வச்சுட்டு நம்ம வச்ச மாதிரியே சுற்றி பாசி வச்சுருங்க. இப்போ நம்ம ஃபுல் வட்டமாக நம்ம சுற்றியும் வைக்கலாம், ஹாஃப் ரவுண்டாகவும் நம்ம வைக்கலாம். ஹாஃபாக வச்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நான் எப்படி வைக்கிறேன்னு. நம்ம ரவுண்டாக வச்சு முடிச்சிட்டோம் இல்லையா, இப்படி நம்ம நாட் போடாமல் கூட வைக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வச்ச மாதிரி சென்டரில் ஒரு 4 mm பீட்ஸும் சுகர் பீட்ஸும் வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு கீழே நம்ம மேல் நோக்கி வச்சோம் இல்லையா 3 பீட்ஸு, அதே மாதிரி நம்ம கீழ் நோக்கி வைக்கிறோம். இது கொஞ்சம் லென்த்தியான புட்டாஸ் இது நல்லாயிருக்கும். புட்டாவே கொஞ்சம் கிராண்டாகவும் காட்டும்.
இந்த மாதிரி வச்சு பாருங்கள். இது வந்து நீளமான புட்டாஸ் வந்து இது நல்லாயிருக்கும். நம்ம கோதுமை பீட்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கோதுமை பீட்ஸை வச்சு இதே மாதிரி தான் நம்ம வி ஷேப்புக்கு ஒன்று வைக்கிறோம். ஈஸியாக ஃபஸ்ட்டு நடுவில் ஒன்று வைக்கிறோம். இது வந்து ஒரு லீஃப் மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம மேலே வந்து கோதுமை பீட்ஸே வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கோதுமை பீட்ஸுக்கு பதிலாக நம்ம கோதுமை பீட்ஸ் வச்சு ஒரு புட்டா வைப்போம். அந்த இடத்துக்கு நம்ம கோதுமை பீட்ஸ் வைப்போம். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு வச்ச புட்டா மாதிரியே தான் இதே மாதிரி வச்சுட்டு கீழே மட்டும் நம்ம பரும்பாசி வைக்கிறோம். இந்த மாதிரி வச்சுட்டு கீழே ஒரு பரும்பாசி வைக்கலாம். இது பாருங்கள், நம்ம நெத்தியில் வைக்கிற பொட்டு மாதிரி இது ஒரு புட்டா. இதுவும் சில இடங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ சென்டராக ஒரு பீஸ் வச்சுக்கிறோம். இப்போ வந்து நம்ம ஸ்கொயர் புட்டா மாதிரி பார்ப்போம். இது 4 பக்கமும் இந்த கோதுமை பீட்ஸ் கொடுத்துருவோம். இப்போ 4 பக்கம் வச்சிட்டோம் இல்லையா, இடையில வந்து இந்த கேப்புக்கு நம்ம ஒரு பீட்ஸ் வச்சு விட்ருவோம். இப்போ நம்ம 4 வச்சது நம்ம 6ஆகவும் வைக்கலாம். 6 வச்சா நம்ம பூ மாதிரி தெரியும். நம்ம விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு எப்படி தோணுதோ எந்த இடத்துல நம்ம எந்த மாதிரி புட்டாஸ் வந்து நம்ம வைக்கணுமோ, நெக் டிசைன் வந்து ஸ்லீவுக்கு இதுக்கெல்லாம் நம்ம எப்படி வச்சுருக்கோமோ அதை பொறுத்து நம்ம புட்டாஸ் வந்து சூஸ் பண்ணணும். நெக்கில் நம்ம என்ன காட்டியிருக்கோமோ அதை மேட்ச் பண்ணியே நம்ம புட்டாஸ் கொண்டு போனால் நமக்கு நல்லாயிருக்கும் ப்ளவுஸ். பாருங்கள், இந்த புட்டாஸே கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது. புட்டாஸ்லேயே கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம 3ஆக வச்சோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ நம்ம 5ஆக வைக்கிறோம். இதுவும் நல்ல லீஃப் மாதிரி தெரியும் நம்மளுக்கு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு வி வச்சுருக்கோம், அதே மாதிரி 2வது ஒரு வி கொடுத்துருவோம்.
ஒடுக்கமாக கொடுங்க, ரொம்ப விரிவாக வேண்டாம். ஒடுக்கமாக வச்சா தான் லாஸ்ட் வைக்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு குறுகலாக தெரியும். பாருங்கள் இந்த புட்டாஸ் எப்படி இருக்குதுன்னு. இப்போ நம்ம அக்கண்ணா மாதிரி ஒரு புட்டா பார்ப்போம். இந்த 4 mm பீட்ஸே 2 வச்சுட்டு அதுக்கப்புறம் சென்டராக ஒரு பீட்ஸ் இப்படி நம்ம வைக்கும்போது இதோட ஷேப் வந்து நமக்கு அக்கண்ணா மாதிரி தெரியும். அதனால் இதுக்கு பேரே அக்கண்ணா புட்டாஸ். இதே மாதிரி நம்ம ரொம்ப குட்டியான புட்டாஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்ம சுகர் பீட்ஸ்லேயும் நம்ம இந்த மாதிரி புட்டா வச்சுக்கலாம். 2 சுகர் பீட்ஸு, சென்டராக ஒரு சுகர் பீட்ஸ் வைக்கும்போது இது வந்து குட்டி புட்டா. நல்லா நெருக்கமாக வைக்கும்போது இந்த புட்டாஸ் வந்து நல்லா கிராண்ட் லுக்கு காட்டும். நம்ம புட்டாஸ்லேயே கொஞ்சம் பெரிய சைஸாக வைப்போம். இது வந்து நம்ம குட்டி குட்டி புட்டாஸாக பார்த்துட்டோம். இப்போ புட்டாஸ்லேயே கொஞ்சம் பெரிய பெரிய புட்டாஸ்னால் எப்படி வைக்கிறது? இப்போ சென்டரில் ஒரு பீட்ஸ் வச்சுருக்கோன்னா அதே மாதிரி சுற்றியும் சூரியன் மாதிரி நம்ம வைக்கிறோம். இது கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு கிராண்ட் லுக்காக காட்டும். இந்த மாதிரி பக்கத்தில் நெருக்கமாக புட்டாஸ் வைக்கணும், நெருக்கமாக பாசி வைக்கணும். இப்படி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பூ மாதிரி பூ ஷேப்புக்கு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ரவுண்டு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம பீட்ஸ் வச்சுக்கலாம். இது நம்ம நார்மல் நீடில் யூஸ் பண்ணி வைக்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நார்மல் நீடில் யூஸ் பண்ணி எப்படி புட்டாஸ் வைக்கிறதுன்னு சொல்லி போடுறேன். இப்போ நம்ம வந்து 4 mm பீட்ஸ் வச்சு நம்ம வச்சோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம கோதுமை பாசியவும் சுற்றி வச்சு நம்ம புட்டா வைக்கலாம். நம்மளுக்கு புட்டாஸ் பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதை சுற்றி ஒரு பாசி வச்சுட்டு கூட நீங்கள் புட்டா வைக்கலாம். ஆனால் நான் இப்போதைக்கு வைக்காமல் வச்சு காட்டுறேன். நம்ம அதில் வச்ச மாதிரி இது மாதிரி நெருக்கமாக வச்சுக்கிறோம். இதே மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இதுவும் நல்லா பூ சேவுக்கு வரும். இந்த மாதிரி ஒட்டியே சுற்றியே வைப்போம். இந்த புட்டாஸ்னால் நம்ம எந்த இடத்துக்கு எப்படி தேவையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளவுஸுக்கு வந்து நம்ம புட்டாஸ் சேர்த்து வைக்கும்போது தான் ப்ளவுஸ் வந்து நல்லா கிராண்ட் லுக்கு கிடைக்கும். நம்ம என்ன தான் நம்ம ப்ளவுஸ் ஒர்க் பண்ணாலும் புட்டாஸ் வைக்கும்போது தான் அதோட ஃபினிஷிங் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும், அழகாகவும் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஜர்தோசி பற்றி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ பாருங்கள், இது நல்லா பூ ஷேப்புக்கு வந்திருக்கு. கொஞ்சம் கேப் உள்ளது இல்லையா, அதை வந்து கொஞ்சம் நெருக்கிக்கிடுவோம். இப்படி கொஞ்சம் தள்ளி வச்சு வைக்கும்போது கரெக்டான இடத்துக்கு வந்துடும் அது. பாருங்கள், ஷேப் வந்துருக்கு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம புட்டாஸ் வச்சுருக்கோம். நீங்களும் இதை யூஸ் பண்ணி ப்ளவுஸுக்கு புட்டாஸ் வச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ஃபுல் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.